பறவைகளோட குக்கிராமம். அடர்ந்த காட்டுக்கு மத்தியில ஒரு பறவைகளோட கிராமம். அது பட்டணத்துக்கு ரொம்ப தூரத்துல ஒரு மலைக்கு மேல இருந்துச்சு. அங்க கரண்ட் கம்பம் இல்ல, டிவி ஆண்டனாவும் இல்ல, செல்போன் டவர் கூட இல்ல. வெறும் உயரமான மரங்கள், ஓடுற ஒரு ஆறு, சுத்தமான காத்து தான் இருந்துச்சு. அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருந்துச்சு. காலையில சேவல் கூவிதான் அந்த ஊரே எழுந்திருக்கும். துணிக்குருவி அவ வீட்டு வாசல சாணியால முழுகி அரிசி மாவால கோலத்தை போட்டா. துணி கோலம் போடும்போது அழகான சாமி பாட்டை பாடிக்கிட்டு சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. உள்ள புஜ்ஜி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. கோலம் போட்டு முடிச்சதும் துணி உள்ள போய் புஜ்ஜியை எழுப்புனா. புஜ்ஜி, எழுந்திரிமா, சூரியன் உதயமாயிட்டான், நாம ஆத்துக்கு போய் தண்ணி கொண்டு வரணும். அப்போ புஜ்ஜி எழுந்திருக்க விருப்பம் இல்லாம, அம்மா இன்னைக்குதான் ஸ்கூல் இல்லல்ல, கொஞ்ச நேரம் தூங்க விடலாம்ல. இங்க ஸ்கூலுங்கிறது இந்த இயற்கைமா. காலையில எழுந்திருச்சு அந்த சுத்தமான காத்தை சுவாசிக்கும் போது உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. எழுந்திரி எழுந்திரி. அப்படி 2 பேரும் காளி குடத்தை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு கிளம்புனாங்க. வழியில சிச்சு காக்கா சின்ன காக்காவை அவங்க சந்திச்சாங்க. சிச்சு காக்காவும் தலையில ஒரு குடத்தை தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன டோனி, இன்னைக்கு லேட்டா வர? நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். எங்க சின்னம் இன்னைக்கு குளிச்சே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா போய் சொல்றாங்க, அந்த ஆத்து தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். கவலைப்படாத சின்னம், அந்த ஆத்து தண்ணியில மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அந்த தண்ணியில குளிச்சா எல்லா வியாதியும் போயிடும். ஆறுகிட்ட ஒரே கலகலப்பா இருந்துச்சு. சோட்டு கிளி, குகுவாத்து, லூசிப்புறா எல்லாருமே தண்ணியும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய துணிகளையும் அங்க துவச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஷயம் தெரியுமா, நேத்து காட்டுல ஒரு புலிய பார்த்தாரா மகிக்கழுகு. அப்படியா? ஐயோ, நம்ம சீக்கிரமா கதவை சாத்தி படுத்துக்கணும். இல்லைன்னா மட்டும் என்ன, நம்ம வீடு மரத்துல தானே இருக்கு, புலியால தான் மரம் மேல ஏற முடியாத. அன்னைக்கு மதிய நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆலமரத்தோட நிழல்ல மகிக்கழுகு ஊர்க்காரங்க எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ மகிக்கழுகு ஒரு பஞ்சாயத்தை வச்சது. சின்ன பசங்களான புஜ்ஜி, சின்னு, பன்னு 3 பேருமே அதே ஆலமரத்துக்கு பின்னாடி சைட்ல நின்று விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப பாக்குறதுக்கு டிவியும் கிடையாது, யூஸ் பண்றதுக்கு போனும் கிடையாது. டேய், நம்ம ஊஞ்சல் விளையாடலாம், யாரு வேகமா விளையாடுறாங்கன்னு பாக்கலாமா? சரி சரி, ஆனா ஜெயிச்சவங்களுக்கு வெல்லம் பரிசா கொடுக்கணும். நீங்க ஊஞ்சல் விளையாடுங்க, நான் போய் கண்ணாமூச்சி விளையாடுறேன். என் கூட விளையாட வேற யாராச்சும் கேர்ள்ஸ் வருவாங்க. அவங்க விளையாடுறதையும் பேசுறதையும் பார்த்தா குழந்தைங்க மனசுல எந்த கல்மிஷமும் இல்லைங்கிறது தெளிவா தெரிஞ்சது. அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா தினமும் ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குது. நம்ம மலைக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்குல்ல, அங்க போய் நாம புதையல் வேட்டை விளையாடலாமா? ஐயோயோ, அங்க போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அந்த கோட்டையில நிறைய பேய்ங்க இருக்கான். பேய்ங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெரியவங்க நாம பயப்படணுங்கிறதுக்காக அள்ளி வச்ச கட்டுக்கதை அது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பசங்க 3 பேரும் யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த கோட்டைக்கு கிளம்புனாங்க. வழியில பெரிய பெரிய மரம், வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருந்துச்சு. டேய், இந்த பூ பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, இது எங்க அம்மாவுக்காக கொண்டு போனோம். அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குகை தெரிஞ்சுது. அந்த குகையோட வாசல்ல நின்னு, இதுதான் அந்த கோட்டைக்கு போற வழியோ, இதுக்குள்ள போலாமா? முதல்ல நீ போச்சின்னோ, நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே. சின்ன பயந்துகிட்டே குகைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வந்துச்சு. ஆயிரக்கணக்கில் இருக்கிற வவ்வால்கள் ஒரேடியா பயந்து குகையை விட்டு வெளியில வந்துச்சு. அதை பார்த்து அவங்க 3 பேர் ஐயோ பேய்ங்க அப்படின்னு எகிரி குதிச்சதுல புஜ்ஜி போய் குட்டையில விழுந்துட்டான். சின்ன போய் மரத்தடிக்கு கீழே விழுந்துட்டான். ஆனா பன்னு மட்டும் சேஃபா மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்தான். அப்ப சேத்துல இருந்து வெளியில வந்த புஜ்ஜி, ஐயோ என் துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு, அம்மா பார்த்தாங்க கொன்னுடுவாங்க. ஐயோ, இனிமே இந்த மாதிரி தைரிய சாகசம் எல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு அவங்க பயந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அவங்க வரதுக்குள்ள சாயந்தர நேரம் ஆச்சு. அவங்களுடைய கோலத்தை பார்த்து பெரியவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. டே சின்னோ, என்னடா அடிபட்டிருக்கு? ஏதாச்சும் காட்டு பண்ணியோட போராடினியா? இல்லம்மா, நாங்க மலைக்கு மேல போனோமா, அங்க நிறைய பேய்ங்க இருந்துச்சு. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, அதுங்க பேய் இல்லடா, வவ்வாலுங்க. பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்றது இதுக்குதான். இப்படி வந்திருக்கீங்களே நீங்க. புஜ்ஜி, போய் குளிச்சுட்டு வா, உனக்காக அம்மா எள்ளுருண்டை செஞ்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு பசங்க 3 பேரும் அவங்களுடைய பயங்கரமான ஒரு நிகழ்வை எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் துணி வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க.
நிலா வெளிச்சம் ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லி கொடுக்கறியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் ஸ்கூல்ல போய் சொல்றேன். சரி சொல்றேன். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். அவன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன ஆண்டி, உடம்பில்லாதவன் ஒரு சட்டையே போட முடியாது, நீங்க 10 சட்டை அப்படிங்கிறீங்க? இது ஆச்சரியமா இருக்கு. அட பைத்தியக்காரா, அது வெங்காயம். வெங்காயம் உரிக்க உரிக்க தோல் தான் வரும், அதுக்குள்ள உடம்புன்னு எதுவுமே இருக்காது இல்லையா? ஓஹோ, நல்லா இருக்கே. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். வெள்ளை வயல்ல கருப்பு விதைகள், கையால தூவ முடியும் ஆனா பொறுக்க முடியாது, அது என்ன? அதை கேட்டதுமே சிச்சு காக்கா, அட இது ரொம்ப ஈஸி, அது எங்க வீட்டு தர. நான் சாப்பிடும் போது சாப்பாடு கீழே கொட்டும், ஆனா அதை பொறுக்க முடியாது. இல்ல சிச்சு, அது புத்தகம். வெள்ளை காகிதம் தான் வயல், அதுல இருக்கிற எழுத்து தான் கருப்பு விதை. இப்போ நான் சொல்றேன். சாகும் போது மட்டும்தான் கண்ணு மூடுவாங்க, அவங்க யாரு? எங்க அம்மா தான். எங்க அம்மா தூங்கும் போதோ கண்ணை திறந்து வச்சே தான் தூங்குவாங்க. டேய், வர வர உனக்கு நாக்கு நீடுது, என்ன பண்றேன்னு பாரு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது மகிக்கழக அந்த காலத்து கதையை சொல்லுச்சு. அந்த காலத்துல அவங்க காட்டுல எப்படி சுத்திக்கிட்டு இருந்தாங்க, காட்டுல கிடைச்ச பழங்களை எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற கதை. எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க. தாத்தா, அப்ப அந்த காட்டுல பேய் இருக்காதா? பேயின்னு ஒண்ணு இல்லடா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம்தான் பேயே. மனசுக்குள்ள பயம் இல்லனா எந்த பேய் நம்மள எதுவும் பண்ணாது. அதை கேட்டு பசங்களுக்கு தைரியம் வந்துச்சு. ஆனா அப்பதான் வேகமா வீசின காத்துக்கு ஒரு மரத்தோட கிளை டப்புன்னு உடஞ்சி டப்புன்னு விழுந்தது. அந்த சத்தத்துக்கு பயந்து போய் பசங்க எல்லாரும் சிச்சு காக்காவோட கைய பிடிச்சுக்கிட்டாங்க. டேய், என்ன விடுங்கடா, நானே பயப்படுறேன். அது பேய் இல்லடா, மரத்தோட கிளை உடஞ்ச சத்தம் அது. அப்படி அன்னைக்கு நாள் பூரா கதை, விடுகதை, சிரிப்பு, அழுக, பயம், இதோட அந்த ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. சரி சரி, நாளைக்கு நாம வனபோஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு சமையலை செஞ்சுக்கிட்டு மலைக்கு மேல இருக்கிற கோவில் கிட்ட வந்துருங்க. அங்க ஊத்து தண்ணியும் ரொம்ப நல்லா இருக்கும். அட சாப்பாடா? அப்ப நான் வரேன். நான் புளிசாதம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்ப நான் வடை செஞ்சு கொண்டு வரேன். பறவைங்க எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. அங்க கரண்ட் இல்லைங்கிறதுனால இருட்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும். துணி வீட்டுல ஒரு மண்ணெண்ண விளக்க ஏத்தி வச்சா. அந்த சின்ன வெளிச்சத்துல துணி பூச்சி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? பட்டணத்துல பசங்க எல்லாரும் டிவியில கார்ட்டூன் பாப்பாங்களாமே, அது அவங்க எப்படிமா பாக்குறாங்க? அது ஒரு கண்ணாடி பொட்டியில சில உருவங்கள் அசையுது, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஊரை பாரு, இந்த இயற்கைக்கு நடுவுல போய் நின்னு பாரு. காத்து, இங்க இருக்கிற மலை, மரம் அசையுது, ஆகாயத்துல இருக்கிற நீலா, நட்சத்திரம், இதெல்லாம் அதை விட பார்க்க அழகா இருக்கும். துணி ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நட்சத்திர கதைகள், புராண கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா. அது கேட்டு புஜ்ஜியும் சந்தோஷமா இருந்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவோட வீட்டிலையும் சின்னதா விளக்கு எரிஞ்சுது. சிச்சு அவருடைய பிள்ளையான சின்ன கிட்ட பழைய காலத்து கதைகள் அப்புறம் விடுகதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா. டே சின்னோ, கலகல கதவு, பெரிய கதவு, எவ்வளவு திறந்தாலும் சத்தம் போடாது, அது என்ன? சின்னு அதை கேட்டு ஆச்சரியமா, அம்மா கதவா? ஒருவேளை அது நம்ம வீட்டு வாச கதவாமா? டேய், அது கண்ணோட இமைகள்டா. பாத்தியா இந்த விடுகதை எவ்வளவு நல்லா இருக்குன்னு? அடுத்த நாள் காலையில எல்லாரும் வனபோஜனத்துக்காக மலையோட உச்சிக்கு கிளம்புனாங்க. அங்க எல்லாரும் ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு அவங்க முன்னாடி ஒரு வாழை இலையே வச்சுக்கிட்டாங்க. சிச்சு காக்கா புளிசாதத்தை போட்டா, துணி வடைய பரிமாறினா. அப்புறம் சோட்டு ஃப்ரூட் சாலட கொண்டு வந்திருந்தா. லூசிபுரா எல்லாருக்காகவும் சோள ரொட்டி கொண்டு வந்திருந்தா. குஹுவாத்து அந்த ஊத்தோட தண்ணிய பிடிச்சுக்கிட்டு வந்துச்சு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இயற்கைக்கு மத்தியில அந்த சுத்தமான காத்துக்கு நடுவுல உட்காந்து சாப்பிடுறதே ஒரு தனி சுகமா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் சாயந்தரம் நேரம் வரைக்கும் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் சந்தோஷமா இருந்தாங்க. சாயந்தரம் சூரியன் முழுகிற அந்த நேரத்துல எல்லாரும் அங்கிருந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அம்மா, நம்ம பட்டணத்துல இருந்திருந்தா அங்க கரண்ட் இருந்திருக்கோம், டிவியும் இருந்திருக்கோம். நாம ஏமா இன்னும் இங்கேயே இருக்கோம்? புஜ்ஜி, அங்க இந்த மாதிரி வசதிகள் இருக்கலாம், ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சுத்தமான காத்து, சுத்தமான உணவு, சுத்தமான தண்ணி, இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்காதுல்ல. நம்ம ஊர்ல ஒருத்தங்களுக்கு பிரச்சனைனாலும் எல்லாரும் துணைக்கு நிப்பாங்க, அதுதான் நம்ம ஊரோட பெருமை. ஆமா புஜ்ஜி, அங்க ஃபேன் போட்டாதான் காத்து வரும், இங்க சாதாரணமாவே காத்து வரும். அங்க ஃப்ரிட்ஜ் தண்ணி, இங்க பானை தண்ணி. இங்க இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருமே அசதியா இருக்கிறதுனால அவங்கவுங்க வீட்டுல போய் படுத்து தூங்குனாங்க. ஆகாயத்துல இருக்கிற நிலா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காத்து அவங்களுக்கு தாலாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. இது உண்மைதான். பறவைங்கள கிராமத்துல போனு, டிவி, கரண்ட் எந்த வசதியும் இல்ல. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒற்றுமையா ஒருத்தவங்களோட ஒருத்தங்க முகம் கொடுத்து பேசிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு
ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. துணிக்குருவியோட வீடு ஒரு பெரிய மரத்தோட கிளையில இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய திண்ணை அளவுக்கு இருந்துச்சு. புஜ்ஜிக்குருவி குளிர்ல நடுங்கிக்கிட்டு காலியா இருக்கிற அந்த இடத்த பார்த்து, அம்மா, நம்ம வீட்டு வாசல்ல இடம் பெருசா இருக்கு. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஜாலியா கிரிக்கெட் விளையாடலாம். ஆனா இந்த குளிர்ல பேட்டு பிடிக்க முடியாம என் கையெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுது. ஆமா பூச்சி, இந்த இடம் சும்மா தான் இருக்கு. ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ஐடியாவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஐடியா இருக்குமா? இந்த குளிர்காலத்துல எல்லாருக்கும் கதகதப்பா இருக்கணும்னு தோணும்ல. ஆனா கீழே எப்பவுமே ரொம்ப குளிரா இருக்கும். ஆனா நம்ம வீடு நல்லா மேல இருக்குல்ல, இங்க கொஞ்சம் கதகதப்பா தானே இருக்கும். நாம இங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். இங்க இந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கை வியூ மாதிரி இருக்கும். ஓஹோ, ஐடியா சூப்பரா இருக்கு. மேல உட்காந்து சாப்பிட்டா அதோட கிக்கே வேற. சரி, நீ போர்டு எழுது. சாயந்தரத்துக்குள்ள போர்டு தயாராச்சு. துணிக்குருவியோட ஸ்கை வியூ ஹோட்டல், இங்க சூடா சூப்பு, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி ஒரு போர்டு போட்டு அங்க தொங்க விட்டுருந்தா. புஜ்ஜிக்குருவி ஒரு மைக்கை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு சத்தமா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கோம். எங்க வீட்டுக்கு முன்னாடி உயரத்துல உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நம்ம மொத்த ஊரும் தெரியும். அழகா ஸ்கை வியூ கூட பார்க்கலாம். சூடா யாருக்காவது சாப்பாடு வேணுமா? தாராளமா வந்து சாப்பிடுங்க. புஜ்ஜியோட அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனேயே அந்த ஊர்லயே பெருந்தீனியான சிச்சு காக்கா அதோட புள்ளியான சின்னுவோட அங்க வந்திருந்துச்சு. கூடவே சோட்டுக்கிளியும் அவளுடைய புள்ளியான பன்னு கூட அங்க வந்திருந்தா. ஆனா சிச்சுவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சிச்சு கீழே நின்னுக்கிட்டு சத்தமா, டோனி, ஹோட்டல் வச்சா நல்லா இருக்கு. ஆனா கீழே இருந்து மேல வர்றதுக்கு ஒரு லிஃப்டாவது வச்சிருக்கலாம்ல, இல்ல எஸ்கலேட்டர் அதாவது இருக்கா? இவ்வளவு மேல பறந்து வரணும்னா என் ரெக்கையெல்லாம் வலிக்காதா? டோனி மேல நின்னுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, இது பறவைங்களோட ஹோட்டல். பறக்கிறது நம்மளுடைய தர்மம். அது நமக்கு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். வா. சரி, சாப்பிட செஞ்சுதானே ஆகணும். சிச்சு காக்கா அவளுக்கு பின்னாடி சின்ன காக்கா 2 பேரும் பறந்து வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி லூசிபுரா, மகிக்கழகு, சோட்டு, பன்னு, குஹோ எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா பறந்து வந்தாங்க. எல்லாரும் அங்க இருந்த டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிச்சு, அப்பாடா, பறந்து வரதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. டோனி, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி கொடு. வாட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபாய் கொடுங்க அத்தை. இங்க ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் இல்ல. என்னது, 20 ரூபாவா? கீழே கொளால ஃப்ரீயா தானே கிடைக்குது. அது கீழே இருக்கிற தண்ணிக்கு. கீழே இருந்து மேல நாங்க சுமந்துக்கிட்டு வரோம்ல, அதனால ரேட் அதிகமா தான் இருக்கும். வேணுமா வேணாமா? சரி, தலையெழுத்து கொடு. முதல்ல அந்த மெனு கார்டை கொடு. சிச்சு காக்கா மெனுவை பார்த்து ஷாக் ஆயிட்டா. மேகத்துல மக்காசோளம் 50 ரூபாய், காத்துல வடை 40 ரூபாய், ஸ்கை சூப்பு 30 ரூபாய். என்னடி பேர் இது? மேகத்துல மக்காசோளமா? மேகத்தை கலந்து கொடுப்பீங்களா? இல்ல சிச்சோ, இங்க உட்காந்து சாப்பிடும்போது மேகத்துக்கு நடுவில் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, கொண்டு வரேன். சரி. ஒரு பிளேட்டு வடை, 2 கப்பு சூப்பு கொண்டு வா. அப்போ பன்னு சின்ன 2 பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு, நம்ம உயரத்துல மரத்தோட கிளையில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோண்டா. காத்துல கிளை அசையும் போது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்குடா. அப்போ பன்னு கிண்டலா, பயப்படாதடா சின்னோ, ஒருவேளை இந்த கிளை உடஞ்சு போனாலும் நம்ம பேராஷூட்டே இல்லாம பறந்துக்கிட்டு கீழே போய் உக்காரலாம். இதுவும் ஒரு விதமான அட்வென்ச்சர்ஸ் தானே. அப்போ அங்க வந்த புஜ்ஜிக்குருவி, கிண்டல் பண்ணாதீங்கடா, எங்க ஹோட்டல் ரொம்ப ஸ்ட்ராங். வேணும்னா சின்னவை எகிரி ஒரு தடவை குதிக்க சொல்லு. இந்த கிளை அசைய கூட அசையாது. வேணாம்மா, நான் எகிரி குதிச்சா இந்த கிளை உடஞ்சாலும் உடஞ்சிரும். பன்னு, நீ சொல்லுடா, இங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு? நான் இன்னும் எதுவும் சாப்பிடலடா, ஆனா வாசம் மட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. எங்க அம்மா சூப் ஆர்டர் பண்ணிருக்காங்க, வரட்டும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஆமாண்டா, எங்க அம்மாவும் வடை ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும், அவங்க எப்படியாவது பேரம் பேசி பில்லுலாம் அமௌண்ட் குறைக்க பாப்பாங்க. அப்ப பன்னு சிரிச்சுக்கிட்டு, அப்படியா? உங்க அம்மாவோட டேலண்ட் அதிகம்தான்டா, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிடுங்க, பணம் கொடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. எல்லாருக்குமே ஆர்டர் வந்துச்சு. சிச்சு காக்கா சந்தோஷமா வடையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அடிக்கடி கீழே பார்க்கும்போது அவளுக்கு பயமா இருந்துச்சு. டோனி, நீ இந்த சேருக்கு சீட் பெல்ட் போடலையா? காத்தடிச்சு பறந்துட்டா. காத்தடிச்சு பறந்தா என்ன, ரெக்கையை விரிச்சு பறந்து போய் எங்கேயாவது உக்காரு, சாப்பிடு, எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ திடீர்னு சிச்சு காக்கா சத்தமா கத்துனா. சிச்சு சத்தமா, ஐயோ, இந்த வடையில ஏதோ இருக்கு, கல்லு, இது கல்லு.
எல்லாரும் சாப்பிடுறத நிப்பாட்டிட்டாங்க. கல்லா, வாய்ப்பே இல்ல. நான் எல்லாத்தையுமே நல்லா கழுவி போட்டிருக்கேன், எங்க காட்டு. சிச்சு காக்கா வாயில இருந்து ஒரு கல்லை எடுத்து எல்லாருக்கும் காட்டினா. ஆனா அது அவ ஏற்கனவே அவ பாக்கெட்ல வச்சிருந்த கல்லு. இதோ என் பல்லு உடைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, என்னோட அழகான பல்லு. அட ஆமா டோனி, கல்லுதான் இருக்கு. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஃபுட் சேஃப்டி இங்க இல்ல. அப்ப டோனி பதட்டமா, ஐயோ சாரி சிச்சு, கல் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இரு, வேற பிளேட் கொண்டு வந்து தரேன். இன்னொரு பிளேட்டும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என் பல்லு உடைஞ்சதுக்கு எனக்கு நஷ்ட ஈடு வேணும். இன்னைக்கு நான் சாப்பிட்டதுக்கு எதுக்குமே பில் போடக்கூடாது. அப்படியே சின்ன சாப்பிட்டதுக்கும் பில்லு போடக்கூடாது. என் பல்லு உடைஞ்சதுக்கு நீ எனக்கு 500 ரூபாய் தண்டம் கட்டணும். சிச்சு, ஓவரா பண்ணாத. பல்லு உடைஞ்சா டாக்டர் கிட்ட போகலாம். அதுக்கு பில்லு ஃப்ரீ ஆக்க முடியாது. டாக்டர்லாம் வேண்டாம். எனக்கு பணம் கொடுத்தா நானே அமைதியாயிடுவேன். அப்போ பசங்க 3 பேரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டேய் சின்ன, உங்க அம்மாவோட ஆக்டிங்க பாத்தியா? ஆஸ்கார் நடிப்புடா. ஆமாண்டா, அவங்க ஆஸ்காருக்கு தான் நடிக்கிறாங்க போல. அவங்க வடையிலேருந்து கல் எடுக்கலடா. காலையில எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த கல்லை பொறுக்கிறப்ப நான் தான் பார்த்தனே. புஜ்ஜி அதை கேட்டு, ஓஹோ இதுதான் விஷயமா? உங்க அம்மா நடிக்கிறாங்களாடா? இரு, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. புஜ்ஜி குருவி பொறுமையா சிச்சு காக்காவோட டேபிள் கிட்ட போனா. அத்தை, இந்த கல்லு நம்ம கிரவுண்ட்ல இருக்கிற மார்பிள் சிப் மாதிரி இருக்கே, இது வடையில எப்படி வந்துச்சு? அரிசி பருப்புல கருப்பு கல் இருக்கும், ஆனா இந்த மாதிரி வெள்ளை மார்பிள் கல் இருக்காதே. எனக்கு என்னமோ இது உங்க பழைய நெக்லஸ்ல இருந்துச்சே மார்பிள் கல்லு, அது மாதிரியே இருக்கு. சிச்சு காக்கா பதட்டமா, இல்ல, வடமாவை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கருப்பு கல்லு வெள்ளையா மாறி இருக்கலாம். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம். குஹு ஆண்டி, நீங்க டாக்டர் தானே? சிச்சு ஆண்டியோட வாயில பல்லு உடைஞ்சு போயிருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி உடையில அவங்க டபுள் பில் பேமெண்ட் பண்ணணும். அதை கேட்டு குஹு, ஆமா ஆமா, நான் டாக்டர் தானே. எங்க சிச்சு வாயை தர, பல்லு ஒட்டிக்கிட்டு இருக்கா விழுந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன் போட்டு அதை எடுத்துடலாம். ஐயோ வேணாமா, நீ விட்டு ஆப்ரேஷனே பண்றுவ போல. என் பல்லு நல்லா தான் இருக்கு அப்படின்னு எல்லா பல்லையும் காட்டி, என் பல்லு மேஜிக் பல்லு, தானாவே முளைச்சு வந்துடும். அடியே திருடி, நீ பில்ல குறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நாடகம் ஆடுறியா? பல்லு விழுந்து போச்சு நான் சொல்றேன். இன்னைக்கு உன் பில்லு மட்டும் இல்ல, எங்க எல்லார் பில்லையும் நீ தான் கட்டணும். என்னது, எல்லாருடைய பில்லையும் கட்டுனா என் சொத்தையே நான் இழக்க வேண்டி இருக்கும். ஐயோ, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. நோ எக்ஸ்கியூஸ், கட்டு. இல்ல நாளைக்கே உன் வீட்டு வாசல்ல வந்து திருட்டு காக்கா அப்படின்னு பெரிய போர்டு போட்டுடுவேன். சிச்சு காக்கா அழுதுகிட்டே எல்லாருடைய பில்லையும் பே பண்ணா. சின்ன காக்கா தலை குனிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருந்தான். பன்னும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஹஹா புஜ்ஜி, நீ சூப்பர். ஆண்டியோட வண்டவளத்தை தண்டவளத்துல ஏத்திட்ட. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு இது ஒரு நல்ல பாடம்டா. இனிமேலாவது மாறுறாங்களான்னு பார்க்கலாம். ஆனா வடை உண்மையில டேஸ்டா இருக்கு. அப்பதான் சரியா வேகமா காத்து வீசிச்சு. மரத்தோட கிளையும் அசைஞ்சுது. ஐயோ பூகம்பம். இல்ல இல்ல, சைக்ளோனு. ஐயோ எல்லாரும் விழ போறோம் அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா மட்டும் பிளேட்ல வச்சிருந்த வடைய வாயால கவ்விக்கிட்டு கிளைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. வடை, என்னோட வடை. நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, வடை விழக்கூடாது. இது ரொம்ப காஸ்ட்லி. இப்பதான் பில்லெல்லாம் கட்டுனேன். ஆனா அவங்க நல்ல நேரம் கிளை உடையல. ஆனா காத்துல அசைஞ்சது. அதுல பயந்து சிச்சு காக்கா கையில இருந்த பிளேட்டை கீழே போட்டா. அந்த பிளேட் கீழே வந்துகிட்டு இருந்த மாடு மேல விழுந்துச்சு. அந்த பிளேட்டு மாட்டோட கொம்புல பட்ட உடனேயே அது அம்பா அப்படின்னு கத்திக்கிட்டு பயத்துல போய் அந்த மரத்துல மோதுச்சு. அப்படி மோதினதுல அந்த மரமே அதிருச்சு. அந்த சத்தத்துக்கு எல்லாரும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அப்பாடா, யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா என் ஹோட்டல் பொருள் எல்லாம் தான் கீழே விழுந்துருச்சு. ஆமா, என் 500 ரூபாய் வடையும் போயிடுச்சு. சே, இந்த ஸ்கை ஹோட்டல்ல எதுவும் வேணாம். பேசாம தரையிலேயே உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆமா துணி ஆண்டி, தரையில உட்காந்தாலே சேஃப்டி தான். மேலே இருந்தா அதுக்கு பேராஷூட் தேவைப்படும். பாவம், எங்க அம்மா தான் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆமா டோனி, உன்னோட ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா சேஃப்டி முக்கியம் இல்லையா? நாளையில இருந்து ஹோட்டலை கீழே வச்சிடு. ஆனா சிச்சுவை மட்டும் உள்ள அலோ பண்ணாத. சரிங்க மஹி, நாளைக்கு கீழேயே ஹோட்டல் வச்சிடுறேன். அப்ப லிஃப்ட் கூட தேவைப்படாது. ஆனா இந்த தடவை ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நான் தான். ஆனா வடையில கல் இல்லாம பாத்துக்கோன்னா. அத்தை, நீங்க வரும்போது கல்லை எடுத்துக்காம வந்தீங்கன்னா நாங்க சுட்டு கொடுக்குற வடையில கல் இருக்காது. எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்கா கோவமா சின்னவ கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆனா பன்னு மட்டும் மேல இருந்து கீழே விழுந்த வடைய சும்மா விடல. எல்லாத்தையுமே எடுத்து அவனே சாப்பிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்க ரொம்ப நாள் எல்லாரும் ஏமாத்த முடியாது. நேர்மையா இருக்கிறவங்க தான் சந்தோஷமா வாழ முடியும். அப்புறம் எல்லாமே ஃப்ரீயா வேணும்னு நினைக்கிற அந்த பேராசை இருக்கக்கூடாது.